ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மார்ச் 9ஆம் தேதி வரையிலான இந்த வார மார்ச் மாத ஆரம்ப ராசி பலன்களை இப்போது பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்று சங்கடமான தன்மைகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடையாதுங்க. அதிலும் குறிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமமும் கிடையாது. சந்திரன் ராசியிலேயே வளர்பிறை அமைப்பில் ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் இருக்கிறார். 2-11ஆம் இடங்கள் வலுத்திருக்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல வாரத்தின் கடைசியில் சந்திரமங்கல யோகத்தில் சிறப்பான அமைப்பில் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளும் சூப்பராக இருக்குங்க. வார இறுதியில் கடைசி நாட்கள் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறது. வாரத்தில் முதல் 5 நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா மெத்துன்னு கிடக்கும். ஒரு கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவேன். இந்த வாரம் அப்படி ஒன்றும் சரியா இல்லைங்க. மாதம் ஆரம்ப வாரமாக இருந்தால் கூட மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் வரணும், வருமானம் வரும், இந்த மாதிரியான வரணும் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரலையே, எதிர்பார்த்தது மாதிரி நடக்காமல் ஏதோ வைக்கும் கைக்கும் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் தானே இருக்குது என்கின்ற மாதிரியான நிலைமைகள் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 12ல் உச்ச சுக்கிரன் இருக்கிற வரைக்குமே செலவுகள் பெரிய அளவில் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்களும் 3ஆம் இடத்துல மங்கள யோகத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய அந்த 2 நாட்களும் நினைத்தது நடக்கும், முயற்சிகள் பலிக்கும், எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை, சகோதர விரோதங்கள் விலகக்கூடிய தன்மை, அண்ணன் தம்பி அக்கால் தங்கைகள் போன்றவர்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைன்னு ரொம்ப வாரத்துடைய இறுதி நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. அந்த சனி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாட்களில் அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் ஒரு வாழ்க்கையில் நல்லவைகளை செய்யக்கூடியவராக வருவார். ஆகவே வாரத்தில் முதல் 5 நாட்கள் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட வார இறுதியில் 2 நாட்கள் மிக பிரமாதமாக இருக்கிறது. சந்திராஷ்டமம் கண்டிப்பாக கிடையாது. ஆகவே முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரம் தாங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்து ராசியிலேயே குருச்சந்திர யோகத்தில் வளர்பிறை அமைப்பில் இணைகிறாரு. பின்னர் 2ஆம் இடத்திற்கு போகிறார். வியாழன் வெள்ளிக்கிழமைகள் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ராசியில் 2 கிரகம், ஒரு சுபரான 2 கிரகம் உச்சமாக இருக்கிறது. நீங்கள் யாரையாவது பார்க்க போகணும், யார்கிட்டையாவது ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும், அப்படி இருக்கணும், உண்மையிலே அம்மா அப்பா கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கணும், அல்லது ஒரு மேனேஜரை போய் பார்க்கணும், ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும், ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடியவரை போய் பார்க்கணும், ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். இதை கொஞ்சம் இளைய பருவத்தினருக்கு போகணுன்னா ஒரு ப்ரொப்போசல் செய்யணும். இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரும். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு, காதலை சொல்லக்கூடிய அமைப்புகளும் அப்போது நடக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி உச்சமாகி அப்படியே குருவோடு இணைந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா? இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அந்த காதலை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் சொல்லி சம்மதம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு வாரத்தின் நடுவில் வரக்கூடிய வியாழன் வெள்ளி இந்த 2 கிழமைகளையும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, நினைத்தது போல எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. முதல் நாள் என்னங்க நடக்கும்? திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏதாவது சின்ன சின்ன டிராவல் இருக்கும், சின்ன செலவுகள் இருக்கும், கையில் வருமானம் இல்லாமல் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் கிடையாது. ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை இருக்கக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கிறது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான நாளுங்க. பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள். வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா இது திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் அந்த பலன் சொல்கிறேன். வாரத்தின் கடைசியான ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட ஓய்வு நாளாக இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள், ஒரு கணவன் மனைவியோடு குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வர்றது, குழந்தைகளுக்காக ஏதேனும் பொருட்கள் வாங்குவது, செலவு செய்வது என்பது போன்ற அனைத்திலும் வருமானம் உள்ள நல்ல வாரமாகத்தாங்க இந்த வாரம் வந்திருக்குது. பெரிய அளவில் இன்னும் சொல்லப்போனால் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது அத்தனை ரிஷபத்திற்கும் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 11, 12, 1ஆம் இடங்களில் இப்போது சந்திரன் இருக்கிறார். 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வாரத்தின் ஆரம்பத்திலே இருக்கிறது. லாபங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. அதாவது திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கோர்ட்டு கேஸு சட்ட நடவடிக்கைகள் போன்றவைகள் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் வழக்கு வாய்தாரில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. யாரையாவது ஒருத்தர்கிட்ட காரியம் சாதிச்சுக்கணும், சக்ஸஸ் பண்ணணும், முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படியே முடிச்சு காட்டணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 நாளான முதல் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வாரத்தில் சந்திராசிரமம் உங்களுக்கு கிடையாது. அதனால பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ராசியிலேயே சந்திரன் 12ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்ந்திருப்பது நடுப்பகுதியில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் சேர்ந்திருக்கிறாரு. அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 6ஆம் இடம் சுபத்துவம் அடைகிறது. ஆக சுப கடன்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. ஹவுசிங் லோனு, வாகனம் வாங்குறதுக்கான லோனு, இந்த மாதிரியான ஒரு சிறு சிறு செலவுகளுக்கு கடன் வாங்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் அப்போது நடக்கும். எதிரிகளை அடக்க முடியும், எதிர்ப்புகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். யார் யாரும் முன்னாடியே நம்ம தோளில் கை போட்டு பேசிக்கிட்டு பின்னாடி நம்மளை பற்றி புறம் சொல்கிறாங்க என்பது மாதிரியான விஷயங்களை அப்போது அடையாளம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மைகள் அந்த காலகட்டங்களில் இருக்குங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராசியிலேயே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. 6ஆம் அதிபதி வலுத்து ராசியில் இருந்தாலும் கூட அவர் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை, சகோதர மேன்மை, குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், பில்டர்கள், செம்மண் நிறத்தை சம்பந்தப்பட்டவர்கள், செங்கல் நிறம், செங்கலே செம்மண்ல தானே இருக்கு, அந்த கட்டிடம் கட்டக்கூடியவர்கள், நெருப்பு சார்ந்த தொழில் தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே கடைசி 2 நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல லாபம் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. சந்திராசிரமம் இந்த வாரம் இல்லை. சந்திரன் உங்களுக்கு தனாதிபதி, அவர் வளர்பிறை அமைப்பில் 11, 12, 1 என்கின்ற அமைப்பில் இருக்கிறாரு. காசு பணம் எல்லாம் நிறைவாக வரக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராத யோக வாரமான இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு வருதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் 10, 11, 12 என்கின்ற இடங்களில் தொழில் விரயம் போன்ற இடங்களில், லாபம் போன்ற இடங்களில் இப்பொழுது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சந்திரன் வலுத்து அப்படியே செயல்படுவது மிகப்பெரிய யோகபலன். இந்த போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக கிடந்தது, ஒன்றும் சரியில்லையே அப்படின்ற மாதிரி. இந்த வாரம் சந்திராசிரமம்லாம் கிடையாது. இன்னும் ஒரு 10, 20 நாளைக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் வராது. அதில் ஒரு மிகப்பெரிய ஒன்று என்னென்னா, இப்போ வளர்பிறையில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல அவர் ராசிநாதன் இருக்கும்போது இந்த வாரத்தில் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். வேலை போயிடுமோ அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, இன்னொரு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும். ஜீவன அமைப்புகளில் என்ன நிலைகளில் இருக்கிறீங்களோ, ஒரு சின்ன வண்டி வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன மிஷின் வச்சிருக்கிறேன், ஒரே ஒரு இதில் வச்சு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு தொழில் ஆரம்பம் வச்சிருக்கிறேன், அதெல்லாம் நல்லா இருக்க போகிறது. வாரத்தின் நடுப்பகுதியில் ராசிநாதன் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்தஸ்து கௌரவம் கூடக்கூடிய, உயரக்கூடிய, எதையும் அப்படியே நல்ல விதமாக செயல்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்திலிருந்து, இந்த மாதத்திலேயே, இந்த மாத கடைசியில் உங்களுக்கு அஷ்டமச்சனி முடியுது. அப்போ இந்த அஷ்டமச்சனி முடிவதற்கு ஆரம்பங்கள் அடுத்த மாதத்திலிருந்து நீங்கள் நல்லா இருக்கணும். அதற்கான ஆரம்பங்கள், அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள், வேலை மாற்ற அமைப்புகள், குடும்பத்தில் நிம்மதி, கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் கேஸ் எல்லாம் வந்து ரிவர்ஸ் ஆகிறது, வாபஸ் வாங்கிறது, பிள்ளையை வந்து அப்பா அம்மா புரிஞ்சுக்கிறது, பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல கவனமான நல்ல சூழ்நிலைகள் இருக்கிறது, கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கிறது, காதலன் காதலி உறவுகள், பிரேக்கப்பான காதல் புதிதாக உண்டாகக்கூடிய அமைப்புகள், இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாதவர்கள் நம்மளை புரிந்து கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குங்க. சந்திராசிரமம் இல்லாத சுப வாரமான இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும்